खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாத் பாகவதம் 3வது சாப்டரில் 341 ஓவிகள் முடித்துவிட்ட நிலையில் இன்று நாம் காணவிருப்பது 330 முடிச்சிட்டோம். 330ல இருந்து இறுதி இந்த சாப்டர் இன்னைக்கோட முடியுது. போன ஸ்லோகத்துல இந்த 9 யோகீஸ்வரர்களுக்கு ஒவ்வொரு விஷயமா கலந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு போயிட்டு இருக்கு. பாகவத தர்மத்தை முழுமையாக கடைபிடித்து ஹரியின் திருநாமங்களை எப்பொழுதும் கீர்த்தனம் செய்வார்கள். அவர்களின் பாத தூசியை தலையில் சூடி தேவர்களும் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு பக்தர்களுடைய பெருமை பட்டு கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சி இப்போது 331. மன்னனே, உலக கடமைகள் அனைத்தையும் துறந்து சரணடைய தகுந்தவனான முகுந்தனை தன் முழு மனதோடு சரணடைந்த ஒருவன் தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பிற உயிர்களுக்கோ கடன்பட்டவன் அல்ல. அவன் யாருக்கும் அடிமையும் அல்ல. பக்தர்களின் பெருமை அப்படின்னு வர்ணிக்கப்படும் போது ஒரு டிஃபரெண்டா இந்த பெருமையை வர்ணிக்க பாருங்க. என்ன சொல்ற, எப்போ ஒருத்தன் வந்து உலக கடமைகள் அனைத்தையும் தொடர்ந்து சரணடைய தகுந்தவன் நல்லா புரிஞ்சுப்பாங்க. சரண் அடைஞ்சிட்டான் அப்படின்னாலே அவன் உலக கடமைகளை தொடர்ந்துட்டான் தான். ஏன்னா அந்த மொமெண்ட் கொஞ்சம் கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட், இறைவனை சரணடைஞ்சதுக்கு அப்புறமா உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ உதாரணமா உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோயேன், நீ போய் இறைவன்ட்ட சரணடைஞ்சிட்ட இல்லது குருவிட்ட சரணடைஞ்சிட்ட. இப்போ குரு என்ன சொல்றாரோ அதை தான் நீ செய்ய முடியுமே தவிர, நான் என் குடும்பத்தை பாதுகாக்கணும், நான் வேலைக்கு போகணும், என் பொண்டாட்டியை பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வியே அர்த்தமற்ற கேள்வியாக மாறிவிடும். ஏன்னா அங்க நீனே ஒண்ணுமே இல்லை. முழுமையாக உன்னை இன்னொருத்தரிடம் அர்ப்பணம் செய்து விட்ட பிறகு அங்கே அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீ செய்வாய் என்ற நிலையில் இருக்கும்போது இவனுக்கு கடமைகள் இருக்கா? நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய கடமைகள் இவனுடைய கடமைகளாகும்னு சொன்னா இறைவன் அல்லது குரு சரணாகதி ஆயிட்ட, குரு என்ன சொல்றாரோ அதை செய்யற நீ. அப்போ குரு சொல்றதை செய்யும் போது என்னுடைய கடமை நினைச்சிட்டா செய்வ? அவர் செய்ய சொல்றாரு, செய்யறேன், அவருக்காக செய்யறேன், எனக்காக நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா நானே இல்லை, நான் அவருக்கு ஒப்படைத்தாச்சு. இன்ஃபேக்ட் அவருக்கு ரெண்டு கைகளுக்கு பதிலாக அவருக்கு 4 கைகள் இருக்கு, 4 கால்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதாவது இட்ஸ் அ டூல் மென்ட் ஃபார் ஹிம். எப்படி அவருக்கு அந்த உடம்பு, அவருடைய உடம்பு ஒரு கருவியாக செயல்படுகிறதோ அப்படி அவருக்கு 2 கருவிகள் வந்து விட்டதுன்னு வேணா வச்சுக்கோ. இதுவும் அவருடைய கருவியே, அவருடைய இச்சைப்படிதான் இந்த கருவி இயங்கும். என்னுடைய இச்சைக்கு இங்க இடமே இல்லை என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் உண்மையான சரணாகதியில் இருப்பவன் அல்லவா? அப்ப அந்த சரணாகதியில் இருக்கிறவனுக்கு குடும்ப கடமைகள் ஏதாவது இருக்குமா? உலக கடமைகள் ஏதாவது இருக்க முடியுமா? ஏன்னா இவனே இல்லை நானதுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி கடமைகள் இருக்க முடியும்? ஸோ இதை எவ்வளவு அழகா இங்க எழுதியிருக்காருன்னா, மன்னனே, உலக கடமைகள் அனைத்தையும் துறந்து சரணடைய தகுந்தவனான முகுந்தனை அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஏன்னா அதை துறக்கவே இல்லைன்னா நீ சரணடையவே முடியாது. இல்லை சரண் அடைஞ்சிட்டேன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா திறந்துட்டேன்னு அர்த்தம். எப்படி வேணா வச்சுக்கோங்க, சரியா? முகுந்தனை தன் முழு மனதோடு சரணடைந்த ஒருவன். இப்ப எப்படி பாராட்டுறாரு அப்படின்னா, பொதுவா சரணாகதி அப்படின்னா அடிமைத்தனம்னு நீங்க நினைச்சுப்பீங்க இல்லையா? என்னடா அடிமையா வாழ சொல்றியா? என்னமோ பெருசா விடுதலையை கொடுக்குறேன், ஞானம்ங்கிறது விடுதலை சுதந்திரம் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா சரணாகதி ஆகுன்றீங்க, என்னங்க விடுதலையை தர்றேன்னு சொல்லிட்டு அடிமையை ஆக்க சொல்றீங்க என்று நினைப்பவர்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகமாக இது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்ப நீ சரணாகதி பண்ணிட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு அடிமைத்தனம்ங்கிறது இல்லவே இல்லைங்கிறாருங்க ஸ்ட்ராங்கா. அது எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, தேவர்களுக்கோ இறைவனுக்கே கூட நீ அடிமையில்லை. தேவர்களுக்கோ அப்படின்னா இந்த இடத்துல எல்லா தேவதைகளையும் சேர்த்துக்கோங்க. இறைவனுக்கும் நீ அடிமை இல்லை, ரிஷிகளுக்கும் அடிமை இல்லை, எந்த உயிர்களுக்கும் அடிமை இல்லை, உன் உறவினர்களுக்கும் அடிமை இல்லை, பித்ருக்களுக்கும் அடிமை இல்லை, யாருக்குமே நீ கடன்பட்டவன் இல்லடா.
இதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் யாருக்குமே இல்ல. So you are such a free bird once you get surrender to God. என்னய்யா அது வித்தியாசமா இருக்கு? ஏன்யா சரணாகதின்னா அடிமைத்தனம் இல்ல, நானே இழந்துட்டு அவங்க சொன்னதை மட்டும்தானே செஞ்சுட்டு இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா யாருக்குமே நீ அடிமையா இருக்க மாட்ட அப்படிங்கிறீங்க. தட் இஸ் தி பவர் ஆஃப் சரண்டர். இந்த ஒரு உண்மை சீக்ரெட் புரிஞ்சிருந்தா கூட இந்த சரணாகதிங்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல சரணாகதிங்கிறது எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுல எக்ஸாம்பிளுக்கு இவளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவளுடைய சுதந்திரத்தை கண்டு எனக்கே பொறாமையா இருக்கும். இத்தனைக்கும் நான் வந்து பேச்சுலர், சரியா? அவள் ஒரு குடும்பியாக இருந்து கொண்டு 2 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டாள். ஆனால் அவளுடைய சுதந்திரத்தை கண்டு எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஒரு நிமிஷமாவது 2 குழந்தைகள் இருக்கே என்ற கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னப்பா, அது தலையெழுத்து உனக்கு தானே என்று முற்றிலும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு அவன் இருக்கும் அந்த சுதந்திரத்தை காணும் போது அது அடிமைத்தனமா சுதந்திரமா யாருக்குமே யோசிக்க புரியலையே. நோ நீட் டு திங்க் அபவுட் எனிதிங் அட் ஆல். நான் இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, எனக்கு இதில் அவருக்கு நான் கடன் பட்டிருக்கேனா, என் அம்மா அப்பாவுக்கு நான் கடன் பட்டிருக்கேனா, இதோ அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேனா, இந்த கடமை செய்யணுமா, அந்த கடமை ஏதாவது கடமை இருக்கா அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. Do you have any duty? கடமைன்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றத செய்யப்போறேன். சரி, நான் சொல்றத செய்யறதுன்னு ஒரு பெரிய கடமை தானே. கடமையே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. வேற நீங்க இறைவனுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னா இறைவன் வேலை வாங்குவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணுமா? இன்னும் கீதையில என்னிடம் எனக்கு நீ அடிமையாவா, நான் உன்னை வந்து செக்கிலுக்கிறதுக்கும் அந்த கல்வெடுக்கிறதுக்கும் என்னுடைய வேலைகள்லாம் வாங்கிக்கிறேன், இல்லை எனக்கு முடிவு கேட்கலையா? நான் எனக்கு மட்டும்தான் கேட்கலையா, இல்ல சகுந்தலாவுக்கும் கேட்கலையா? கேட்கலையா யாருக்கும்? இப்ப நல்லா கேக்குதுண்ணா. சகுந்தலா உனக்கு கேட்கல விட்டு விட்டு கேக்குதுங்க, லோவா கேக்குதுண்ணா. எனக்கு தான் அப்படி கேக்குது நினைச்சிட்டு நான் ஒண்ணும் நானும் அப்படிதான் நினைச்சேண்ணா. இப்ப கேக்குதுண்ணா. சரி, கேளுங்க கேளுங்க. ஓகேண்ணா. சரணாகதியின் மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன், சரியா? அதுல இவள்னு சொன்னது யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, சரியா? யார சொன்னேன்னு புரிஞ்சது இல்லம்மா? ஆனா அதான் விட்டு விட்டு கேட்டதுண்ணா. ஒரு தடவை ரீகால், ஒரு அந்த 2 நிமிஷத்துக்கு என்ன பேசுனீங்க சொல்லு. சரணாகதியின் மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். மறுபடியும் லோ ஆகுது. நெட்டான மாத்தி பாரு. வைஃபை இருக்கு, ஆனா ஏதாவது ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் நல்லா கேக்குதுண்ணா. இப்ப சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நல்லாதான் கேக்குதுன்னா கேளுங்க, கேட்கலன்னா சொல்லுங்க, அப்புறம் மாத்திக்கலாம் ஏதாவது. சரணாகதியின் மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா வேற லெவல்ல சொல்லியிருக்காரு. நீ என்னிடம் அடிமையானால் நீ பூரண சுதந்திரத்தை அடைவாய். என்ன இது லாஜிக்கே இருக்குது. அடிமையானா எப்படி இந்த சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். அடிமைத்தனத்தில் தான் பூரண சுதந்திரம் இருக்கின்றது என்பதை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பிற உயிர்களுக்கு, உறவினர்களுக்கு, பெற்றுக்களுக்கு மறுபடியும் அப்படிதானே கேக்குது. சரி, மறுபடியும் லோ ஆயிடுச்சு. சரி, ஓகே, வருங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் செய்றேன்.
ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இப்போ கேக்குதுண்ணா. ஓகே தானே? ஓகேண்ணா. நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். சரணாகதியின் மகத்துவத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ அடிமையானா உனக்கு பூரண சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பெரிய டவுட் வரும், அடிமையானா எப்படிங்க சுதந்திரம்? அடிமைக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எந்த அளவுக்கு சுதந்திரம் அப்படின்னா, நீ மட்டும் கண்ணன்ட்ட சரண் அழைட்டேன்னா உயிர்களுக்கு, பிற உயிர்களுக்கு, உறவினர்களுக்கு, பித்ருக்களுக்கு யாருக்கு யோசிச்சு பாருங்க, அன்இமேஜினபிள். அதாவது பித்திருக்களுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தர்ப்பணம் பண்ணுவீங்க, இறந்தவங்களுக்காக வந்து வருஷம் வருஷம் தர்ப்பணம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரூல்ஸாக சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அத கூட நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொல்ல வேணாம். கணவன் மனைவியில் இருந்தாங்கன்னா குழந்தைங்கன்னா அவங்களுக்குலாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிச்சயமா பண்ண வேண்டியது. ஒரு மனநிலையும் இல்லை, எந்த உயிர்களுக்கும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நீ வந்து வாழ்றதுக்கு எல்லா உயிர்களும் உனக்கு உதவிகரமா இருக்கிறதுனால நீ எல்லா உயிர்களுக்கும் நீ ஏதாவது தனித்தானே ஆகணும், நம்பிக்கடனா. ரெண்டாவது, ரிஷிகளுக்கு, தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப வீரங்கள்லாம் எல்லாம் கண்டிப்பா கடன் பற்றவர்கள் தான் நம்மலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த நிலையில இவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காருன்னா, நீ மட்டும் சரண் ஆயிட்டேன்னா கம்ப்ளீட் விடுதலை ஃப்ரம் எவ்ரி ஒன் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு காட்டியிருக்காரு. சரியா? இது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன பேச எந்த உதாரணத்தை புரிய வைப்பதற்காக நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இதிலைமை அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். சரியா? குழந்தை குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு குடியாக வாழும் அவளுக்கு இருக்கும் சுதந்திரம் எனக்கு இல்லையே என்று நான் மறுபடியும் அதே ப்ராப்ளமா தான் இருக்குண்ணா. கொஞ்ச நேரம் நல்லா கேக்குது, கொஞ்ச நேரம் மொத்த கேட்கலண்ணா. கொஞ்ச நேரம் முக்காவாசி வினலண்ணா. అడ రామ రామ కొంచెం గెల్లు వింటుంది. 10 సెకండ్ వింటుంది. ఆ 10 సెకండ్ మొత్తాన్ని వినంటుంది. నెట్టే టోటల్ మారిస్తా 20 ఉంటుంది. என்ன ప్రాబ్లం? నా ఎక్కువ కొట్టేట్టు ఉంది నా. లేదు, వాళ్ళు వినంటుంది వినంటుంది అంటున్నారు. అప్పుడేంటి